மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்தபடியாக பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் 2 விதமான தொழில் தான். ஒன்று உற்பத்தி சார்ந்தது, இன்னொன்று சேல்ஸு சார்ந்தது. உற்பத்தி ப்ரொடக்ஷன் சைடு, இன்னொன்று சேல்ஸ் சைடு. உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்க்குற போது புத பகவான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது மாஸ் ப்ரொடக்ஷன், யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறீங்க, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கீங்களோ பரவாயில்ல. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல்ஸு சைடில் இருக்கீங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு, அவருமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய கிரகம். ஆக யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் இன்னும் லாபம், இல்லைன்னா நஷ்டம். ஆனாலும் லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இது மாதிரி பிஸ்னஸோட நீங்கள் வேலையும் பார்த்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். நான் சொல்கிற பலன்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களோட லைஃப்பை இந்த கிரகங்கள் உங்களை கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் விரும்புகிறாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி. அடுத்தபடியாக உங்களுடைய மேரேஜ் லைஃப். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் அதிபதியாக வர்றாரு, அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கார். லக்னத்தில் புதன். அப்படி இருந்தாலும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த மேரேஜ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் லைஃப்பில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா உங்களோட 5ஆம் அதிபதியாக சுக்கிரன், அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி குரு இருந்தாலும் அவர் 10ஆம் அதிபதியாக இருக்காலும் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே தான் உங்களுக்கு பிஸ்னஸ்லையுமே இருக்கும். பிஸ்னஸில் நல்ல லாபம் வந்தால் கூட அதில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும், இன்னும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம். அதே தான் மேரிட்டல் லைஃப்பில். ஏன்னா குரு 10ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. உங்களுடைய எப்பயுமே லைஃப்பில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு எப்பயுமே குறையாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் குறையாறதில்லை. அதே மாதிரி தான் 10ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடு. எதில் அன்சாட்டிஸ்ஃபைடுனா பிஸ்னஸ்லேயும் சரி மேரிட்டல் லைஃப்லேயும் சரி, போத் ஆர் சைடு. நான் சொல்கிறது ஆண் பேர் 2 பேருக்குமே பொருந்தும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் செப்பரேஷன் அல்லது டைவர்ஸு அல்லது பிரிஞ்சு ரீயூனியன் ஆகிறது அல்லது ஒன்றா இருந்தாலுமே மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம். இது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதுதான், லைஃப் பார்ட்னருக்கும் அதுதான் பொருந்தும். ஆக பெரிய லெவலில் ஹாப்பி மேரி லைஃப் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியாக சனி இருக்கார். அப்படி இருந்தாலே கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் பொருந்தும்.